18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, மறுபடியும் மறுபடியும் இவர்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி தேடி வர்றேன். நான் உன்னை அடிக்கடி தேடி வர்றதுனால நீ என்னை அலட்சியப்படுத்திட்டு கடந்து போனீனா நாளைக்கு ஆபத்தும் பிரச்சனைகளும் உனக்கு தாங்கிறத நீ ஒருபோதும் மறந்திடாதே என் தங்கமே. ஒரு சிலருக்கு நீ உதவி செய்யும் போது அவங்க உதவியை மறக்காம நன்றி உணர்ச்சியோட விசுவாசமா இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் அந்த உதவியவே மறந்து உதவி செஞ்சவங்களுக்கு சில மன கஷ்டத்தை கொடுக்கும் வேலைகளை செய்வாங்க. அப்படிதான் இப்போது நீ உதவி செஞ்ச ஒரு நபரே நீ செஞ்ச உதவியை நினைச்சு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம உனக்கே கெடுதலையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய புரிதல் தப்பா இருக்கு. நீ எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிற. உன்னுடைய நல்ல மனசுக்கு பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சும் கூட ஏதோ ஒரு துர்பாக்கிய சூழ்நிலையில இப்படி உனக்கே கஷ்டத்தை கொடுப்பதற்கு தயாராக அவங்க சில தப்பான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களிடமிருந்து உன்னை காப்பாத்தி எல்லார் கண் முன்னாலையும் உன்னை ஜெயிக்க வச்சு வாழ வைக்கிறதுக்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். ஒரு சிலர் தோத்து போனவங்களை பார்த்து வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களை பார்த்து நீ எப்படி ஜெயிக்கிற, நீ எப்படி சந்தோஷமா வாழ்றன்னு நான் பார்க்குறேன்னு ஏளனமாக சிரிப்பார்கள் அல்லவா? அப்படிதான் இப்போதும் நீ செஞ்ச நன்றியை மறந்துட்டு உன்னை பார்த்து கேலி செஞ்சு மட்டமாக நினைக்கக்கூடிய மனிதராக அவர் மாறிட்டாங்க. இதற்கு மேலும் பொறுக்க முடியாம தான் உனக்கான நல்லதை செய்யறதுக்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். இந்த உலகத்துல அடுத்தவன் ஏதாவது கஷ்டப்பட்டானா அவன் செஞ்ச தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறான், பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறான்னு சற்றும் யோசிக்காமலே சொல்லிவிடக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச உலகம்தானே இது. இதுவே அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா நான் என்ன பாவம் செஞ்சேனோ தெரியல, யார் என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியல, நான் சோதனைகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குன்னு தான் மேல தவறே இல்லாத மாதிரி பேசுவாங்க. எது எப்படி இருந்தாலும் உன் மேல எந்த தப்பும் இல்லை, நீ எந்த பாவமும் அறியாத புண்ணிய ஆத்மான்றது இந்த கருப்பசாமி எனக்கு மட்டும்தானே தெரியும். கஷ்டப்படுற ஒருத்தர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டா இவங்க இப்படி வாழக்கூடாது, நல்லா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். அவங்கள எப்படியாவது மறுபடியும் கீழே தள்ளிவிடவும் முயற்சி செய்வாங்க. நீ அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி சிந்திக்காம அமைதியாக கடந்து போக கற்றுக்கோ. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இதுவாகத்தான் இருக்குதுன்றத இப்போதாவது புரிஞ்சுக்கோ. நீ நல்ல நிலைமைக்கு வர்றதை பொறுக்க முடியாம உனக்கு எதிராக சதி வேலைகள் செய்யும் அந்த மனிதர்கள் யாருங்கிறத கூடிய சீக்கிரம் நான் உனக்கு காட்டுகிறேன் என் செல்வமே. இந்த காலத்துல பணத்தை மதிக்கிற மனிதர்கள் பாசத்தை பெருசா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா பணம் தான் வாழ்க்கைக்கு நிம்மதியை தருதுன்னு நினச்சிக்கிட்டே பாசத்தை பற்றி சிந்திக்காத மனிதர்களாக இந்த கலியுக காலத்து மனிதர்கள் மாறிட்டாங்க தானே. இந்த காலத்துல ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட போய் உதவி கேட்டா கூட அவங்கள பத்தி ரொம்ப மட்டமா நினைச்சு மனசுக்குள்ளேயே ஏளனமாக சிரிச்சிட்டு இவங்கெல்லாம் எதுக்கு முன்னேறணும், இவங்கெல்லாம் எதுக்கு வாழணும்னு நினைச்சு உதவி செய்யக்கூட மறுக்கக்கூடிய மனிதரின் மனங்களை நான் நிறைய பார்க்குறேன். நீ நல்லா இருக்கும்போது எல்லாருக்கும் நல்லது செய்கிற நல்ல விஷயந்தான். ஆனால் நாளைக்கு உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்தா உனக்காக யார் உதவி செய்யவோ நிற்கவோ கூட மாட்டாங்கன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் உனக்காகவும் ஒரு தனி சேமிப்பும் தனியாக உனக்குன்னு எல்லாமே இருக்கும்படியும் பார்த்துக்கோ என் தங்கமே. முயற்சி செய்கிறவங்கள பார்த்து பொறாமைப்படும் நபர்கள் முயற்சி செய்கிறவங்களை எப்படியாவது தடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் உலா வருகிறார்களே தவிர நீ நல்லா வாழ்ந்துடணும், அதுக்கு எந்த வகையிலும் நீ முயற்சி செய்யணுன்றத ஒத்துக்கவே மாட்டாங்க. வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக இருப்பதற்கு பணம் தானே எல்லா முடிவுகளையும் எடுக்குது. பணம் கூட மனிதனின் நிம்மதியை குறைப்பதற்கும் ஒரு வகையில் துணையா இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாதி மனிதர்களுக்கு கஷ்டமாக இருப்பதே பணம் தான். அவங்க வாழ்க்கையில் பணம் இருந்துட்டா எல்லாமே சரியாயிடும் நினைக்கிற அளவுக்கு பணம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிரதான முக்கியமான பங்கு வைப்பதோடு மட்டுமல்லாம அது இல்லாதனாலேயே கஷ்டத்தையும் நிறைய அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. வெறும் பாசத்தை மட்டுமே இந்த காலத்துல நிம்மதியாக வாச்சிக்கிட்டு வாழ முடியாதுன்ற
யோசனையும் எல்லார் மனசுக்குள்ளேயும் கொடுத்ததும் இந்த பணம் தானே. அடுத்தவங்களை குறை பேசுகிறவங்களையெல்லாம் நல்லவங்கன்னு நினைக்கிற இந்த உலகம் அடுத்தவங்களை குறையா பேசுகிறவங்கள என்னன்னு நினைக்குதுன்னே எனக்கு புரியலை. எப்போதும் குறை பேசுகிறவங்க தான் இங்கே நல்லா வாழ்கிறாங்கன்னு தானே நீயும் யோசிக்கிற. உன்னை தப்பாக பேசுகிறவங்களும் தவறு செய்கிறவங்களும் நல்லா வாழக்கூடிய இந்த பூமியில் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யக்கூடிய நீ இவ்வளவு கஷ்டப்படுறவே நினச்சி வருத்தப்படாத. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன்னை இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளாது. இந்த உலகத்துக்கு நல்லது நினைப்பவர்களை கண்டாலே எல்லா மனிதர்களும் துரோகி போல் தானே நினைக்கிறாங்க. யார் என்னன்னாலும் நினைக்கட்டும், நீ நினைச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்காத. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோட நீரு. முயற்சி செய்யாமல் நம்ம முன்னேற முடியலையேன்னு யோசிப்பதை விட ஒரே ஒரு முறை முயற்சி செய்துதான் பாரேன். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் உன் முயற்சி நிச்சயமாக உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும். இதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். ஒருத்தர் உனக்கு செஞ்ச உதவியை நீ மறக்காம நன்றியுணர்ச்சியோட ஒவ்வொருத்தர் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களையும் ஞாபகம் வச்சிருக்க. ஆனால் நீ போய் உதவின்னு கேட்டால் வேகமாக ஓடி ஒழியக்கூடிய மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. காலத்தின் மாற்றம் நீ செய்த உதவியையே மறக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்களை ஆட்டி படைக்குது. இனிமேலாவது அடுத்தவங்களுக்காகவே யோசிக்காம அடுத்தவங்களை பற்றி மட்டுமே சிந்திக்காம உனக்குன்னும் எல்லாத்தையும் யோசிக்க பழகு. இந்த உலகத்துல இன்றைய காலகட்டத்தில் யார் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற மரியாதை கூட அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற உனக்கு கிடைக்கலன்னு எனக்கு தெரியும். பரவாயில்லை என் தங்கமே, யார் எப்படினாலும் இருந்துட்டு போட்டும், நீ எப்போதும் நீயாகவே இரு. இந்த உலகத்தில் மனிதர்களுடைய எல்லா காயத்துக்கும் மருந்து கிடச்சிட்டா மனிதர்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்துடுவாங்கன்றதுனால தான் சில காயங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நான் மருந்தும் முடிவும் கொடுக்காம வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் மன காயங்களுக்கும் முன் வாழ்க்கை கஷ்டங்களுக்கும் கூட நான் நிச்சயமாக முடிவை கொடுக்குறேன். அது வரைக்கும் வருந்தாதே என் செல்லமே. கோபப்பட்டா கோபக்காரன்னு சொல்கிற இந்த உலகம் கோபத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்தா கோமாளினும் சொல்லும். ஏன்னா இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானதல்லவா. கோபத்தை வெளிப்படுத்தக்கூட யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் உன்னை வார்த்தைகளாலேயே தாக்கி காயப்படுத்தி வச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் கோபப்படாமல் இருப்பது நல்லதுதான். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்த்து விட்டு பொறுமையா பக்குவமா பணிவோட நடக்க கற்றுக்கும். யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் நீ கவலைப்பட வேணாம். ஏன் உன்னை தூக்கி எறிஞ்சோம்னு தூக்கி எறிந்தவர்களே கவலைப்படும் அளவுக்கு உயரத்திற்கு சென்று விடு என் செல்லமே. உயரத்தில் இருக்கும்போது தன்னை விட தாழ்ந்த இடத்தில் இருப்பவர்களை பார்த்து சில பேர் ஆணவத்தில் ஆடுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் உயரத்திலிருந்து கீழே விழுகக்கூடிய நிலைமை வந்தா அதிக துன்பம் அடைய நேருங்கிறத மறந்துடுறாங்க. ஆனால் உனக்கு இதை பற்றின எந்த விஷயமும் தேவையில்லை. ஏன்னா நீ எவ்வளோ நல்ல நிலைமைக்கு வந்தாலும் ஒருபோதும் ஆணவமோ அகங்காரமோ கொண்டது கிடையாது. எப்போதுமே எளிமையாக வாழணும்னு நினைக்கிற, நல்ல குணங்களோடு பணிவாக நடந்து கொள்ளுகிற என் அன்பு பிள்ளையான உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக தான் இருக்குது என் செல்லமே. வாழ்க்கையில் கெட்ட நேரம் வரும்போது நீ நேர்மையாக இருந்துட்டாலே போதும். நல்ல நேரம் வரும்போது நீ கவலை இல்லாமல் வாழலாம். ஏன்னா கெட்ட நேரம் வந்தாலே அடுத்து உனக்கு நல்ல நேரம் தாங்கிறத நீ சிந்திச்சு புரிஞ்சுக்கிட்டீனா, கெட்ட நேரத்திலும் நீ நேர்மையாக சரியாக நடந்துக்கிட்டீனா அடுத்து வரக்கூடிய நல்ல நேரத்தில் நீ நிம்மதியாக வாழலான்னு தான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் சில பேர் கெட்ட நேரமோ கஷ்டகாலமோ வரும்போது தப்பான வழியில் தவறான வேலைகளை செஞ்சிடுறாங்க. அப்புறம் நல்லா வாழக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவங்க செஞ்ச தவறுக்கு பிராயசித்தமாக அதற்கு பலனாக வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களை அனுபவித்து நோய் நொடியோடு துன்பப்படுவதாக ஆகிடுது. அதனால தான் சொன்னேன், கெட்ட நேரமும் கஷ்டகாலமும் உனக்கு வந்தாலும் நீ நேர்மை தவறாமல் இருந்துக்கோன்னு. விட்டு கொடுத்து அனுசரித்து போறே ஒருபோதும் கெட்டு போக மாட்ட. இந்த கருப்பசாமி நிச்சயமாக உன்னை நல்லா வாழ வைக்கிறேன். உன்னை ஏளனமாக நினைப்பவர்கள் யாரையும் நினச்சி நீ வருந்தாதே என் செல்லமே. உன்னை சிறப்பாக வாழ வைக்க நான் இருக்கேன். பொய் பேசுனா தப்பு செல்லாம் நினச்சிதானே சில பேர் பல இடங்களில் பொய்ங்கிற அந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் யார் பொய் பேசினாலும் விதிங்கிற ஒன்று அந்த பொய்யை உடைத்து வல்லமையான உண்மையை வெளியே வர வைக்கின்றத மறந்துட வேணாம். நீ எப்போதும் எல்லாரிடத்திலும்
எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையாக இரு. உண்மையா இருந்தாதான் ஏமாத்துறாங்களே அப்பான்னு கவலைப்படாத. ஏமாற்றுபவர்களுக்கு உண்மையாக இருக்க தெரியாமல் தான் உண்மையா இருக்கிற ஒன்றை ஏமாத்துறாங்க. அந்த ஏமாற்று பேர்வழிகள் எல்லாம் அதற்குரிய தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அவங்க இப்படி செய்கிறாங்களே நினச்சி நீ உண்மையாக இருக்காமல் இருந்திடாதே. எப்போதும் எல்லா இடங்களிலும் உண்மையாக இரு. உனக்கு நடக்க வேண்டிய நல்லது எல்லாம் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நன்மையாக நடத்தி தர்றேன்.